எல்லாருக்கும் குஜராத் ஸ்பெஷல் தோக்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை, 2லேருந்து 2.5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி, அது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஈனோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அந்த பஃபியா வரதுக்கு. அப்படி உங்களுக்கு ஈனோ பவுடர் கிடைக்கல அப்படின்னா நீங்க 1 ஸ்பூன் எண்ணெய் கூட சோடா உப்பு சேர்த்து கலக்குனீங்கன்னா அதுவுமே நல்லா பஃபியா வரும். இப்போ மாவு ரெடி. இட்லி பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க மாவை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தா பஃபியான தோக்லா ஆல்மோஸ்ட் ரெடிங்க. ரெடியான தோக்லா பேஸ்ல நம்ம ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் சுகர் எல்லாமே ஆட் பண்ணி தண்ணி கலந்து நம்ம பேஸ் மேல ஊத்துனா தோக்லா ரெடி டு சர்வ்.